தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு முன் வணிகர்களை மத்திய அரசு கலந்தாலோசிக்க வேண்டும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தரங்கம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை அடிக்கடி உயர்த்தப்படுவதால் அடித்தட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அது குறித்து மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். புதிதாக கொண்டுவரப்படவுள்ள தொழிலாளர் சட்டத்தால் வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அந்த சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு முன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என விக்ரமராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். சட்ட திருத்தம் மத்திய அரசு பாலிசாக எடுத்திருக்கிறது. இது வணிகருடைய மத்தியிலே பல்வேறு இடையூறுகளை எங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழல்களிலே அரசு இது போன்ற சட்ட விதிகளை அமல்படுத்துகின்ற பொழுது இரு தரப்பினர்களையும் அழைத்து ஆலோசனை பெற்ற பிறகே அனுமதிக்க வேண்டும். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன், உத்தரப்பிரதேசத்தை போல நச்சுத்தன்மை வாய்ந்த மேகி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலும் தடை விதிக்க வேண்டும் என்றார். பெப்சி, கோகோ கோலா உள்ளிட்ட குளிர்பானங்களுக்கு தடை அவசியம் என்று வலியுறுத்திய வெள்ளையன், உலக வர்த்தக ஒப்பந்தத்தை ஆதரிக்காத கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவளிப்போம் என்று தெரிவித்துள்ளார். நெஸ்லே கம்பெனியின் அனைத்து தயாரிப்புகளையும் தமிழகத்திலும் தடை செய்ய வேண்டும். கோகோ கோலாவில் நச்சுத்தன்மை என்பது இன்றும் நிலையாக இருக்கிறது. எனவே தமிழகத்தில் கோகோ கோலா, பெப்சி அதன் தயாரிப்புகளுக்கும் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்றும்